ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லஞ்ச் காம்போக்கு நான் என்ன பண்ணேன்னா தேங்காய் பால் சாதம், எறா தொக்கு, அப்புறம் மீன் குழம்பு, சூட மீன் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்கணும், அரிசிலாம் ஊறப்படணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து செஞ்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3.5 கப் அளவுக்கு அரிசி வந்து எடுத்திருக்கேன். இதை நல்ல தண்ணியில் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ நான் 2 சின்ன தேங்காயில் 1.5 தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் ஜூஸர் ஜாரில் போட்டு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிறேன். இதில் செய்யும்போது ஈஸியாகவே தேங்காய் பால் வந்து எடுக்க முடியுது. பாருங்கள், நம்ம வடிகட்டவே தேவையே இல்லை, அதிலே நல்லா ஃபில்டராகி வந்துடுது. லாஸ்ட் உள்ள சக்கையை மட்டும் நம்ம கையில் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஈஸியாக நம்ம தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் தேங்காய் பால் வந்து எடுத்துட்டேன். பாருங்கள், லாஸ்ட் வந்து நல்லா அரைச்ச சக்கையெல்லாம் வந்துடுச்சு. இதை நம்ம கொஞ்சம் கையில் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த சைஸ்க்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியாச்சு. பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் வெந்தயம், இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப கலர் வந்து சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ வந்து 5 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே சேர்த்து வதக்கும்போது சாப்பாடு நல்லா பச்சை மிளகாய் ஃப்ளேவரோடு நல்லா சூப்பராக வந்து இருக்கும். இது கூடயே புதினா கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இதையும் எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது இதோடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெயிலே எல்லாத்தையும் நம்ம போட்டு வதக்கினோம்னா அது நல்லா ஸ்மெல்லாக வந்து இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணும். நான் அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அப்போனா தான் எந்த சாப்பாடுமே நல்லா வந்து இருக்கும். இஞ்சி பூண்டோட எவ்வளோ இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்தாலுமே அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம்னா அதோடைய ஸ்மெல் இல்லாமல் நல்லா வந்து இருக்கும். நம்ம ஒழுங்காக வதக்கலை அப்படின்னா தான் அதோட இஞ்சி பூண்டோடைய ஸ்மெல்லு வந்ததுன்னா நல்லாவே இருக்காது. அதனால் எண்ணெயில் நல்லா அதை வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணான்னா மஞ்சத்தூள் வந்து சேர்க்காமல் செஞ்சோம்னா நல்லா தேங்காய் பால் சாதம் நல்லா ஒயிட்டாக வந்து இருக்கும். நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து எண்ணெயிலே சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் கலர் வந்து கிடைக்கும். அதனால் நான் எண்ணெயில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயில் வந்து வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வந்துடும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். ரொம்ப மைய வந்து 2டையும் மிக்ஸ் பண்ணி விடணும் அவசியம் இல்லை. தக்காளி கொஞ்சம் முழுசாகவே இருந்தாலே நல்லாயிருக்கும். அதனால் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வந்திருக்கு. இதை வந்து நல்லா மசிச்சு விடணும் அவசியம் இல்லை. நல்லா முழுசாக இருக்கும்போதே நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துடலாம். 1க்கு 2 சேர்க்கணும். இப்போ நம்ம 3.5 கப் அளவுக்கு எடுத்தோம். அதனால் நான் 7 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். அதில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் குறைச்சிட்டு 6.25 அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால். அப்படி சேர்க்கும்போது நல்லா அரிசி வந்து உதிரியாக இருக்கும். உங்களுக்கு சதன்னு வேணும்னா நம்ம தேங்காவும் அதிகமாக எடுத்துக்கணும். தேங்காய் அதிகமாக சேர்க்கும்போது எண்ணெய் வந்து கம்மியாக வந்து ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் பால் வந்து கொஞ்சம் எடுத்தோம்னா தேங்காய் எண்ணெய் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் சோறு வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும். சில பேருக்கு நல்லா உதிரியாக சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் சதன்னு இருந்தால் பிடிக்கும். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா உதிரியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து தேங்காய் பால் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி வந்து சேர்க்கணும். நம்ம ஊறப்பட்ட அரிசி நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அரிசி மட்டும் சேர்க்கணும். நம்ம தண்ணியோடு சேர்த்துட்டோம்னா சோறு வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி நல்லா வடிச்சிட்டு நம்ம அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கிடையில் நம்ம எறா தொக்கு வந்து பண்ணணும். இன்றைக்கி எறா வச்சு பட்டர் கார்லிக் எறா தொக்கு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து நல்லா நிறையா பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். நமக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடானதுக்கு பட்டர் ஃபுல்லாக உருகிடாமல் லைட்டாக உருகி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு வந்து சேர்த்துக்கலாம்.
பூண்டோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் வதங்கினா மட்டும் போதும். இது கூடவே கொஞ்சோண்டு இப்போ நம்ம கருவேப்பிலையும் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வந்து வதங்கிடுச்சு. இப்போ நான் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறேன். இதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகலை, லைட்டாக வந்து கலர் மாதிரி வந்தால் போதும். ரொம்ப அப்படியே ப்ரௌன் கலராக வரணும் அவசியம் இல்லை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு. இதோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விடணும். உப்பை வந்து சேர்த்து வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடியில் வந்து ஒட்டாமல் வந்து இருக்கும். வெங்காயமும் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடியில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்து வதக்கும்போது அவ்வளோ வந்து ஒட்டாது. இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்தாச்சு. இதையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு வதக்கிக்கலாம், இல்லைன்னா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாவை வந்து சேர்த்துடலாம். நமக்கு மிளகாய் தூளுக்கு பதிலாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகத்தை அரைச்சி பொடி பண்ணி அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் வந்து சேர்க்கலை. இல்லை கொஞ்சோண்டு மிளகாய் தூளும் கொஞ்சம் பெப்பர் தூள் வந்து லாஸ்ட்டாக இறக்க போகும்போது நம்ம சேர்த்து அப்படியும் செய்யலாம். நான் இன்றைக்கி வெறும் மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கிரேவி கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இறாவை. இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இறாவிலேருந்தே நல்லா வந்து தண்ணி விடும். இப்போ இது நல்லா கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து வச்சு மூடி வைக்கணும். அப்போனா நல்லா தண்ணி வந்து விட்டு வரும். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இங்கிட்டு நம்ம ரைஸ் வந்து வச்சுருந்தோம். அரிசியும் தண்ணியும் சேம் லெவலுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தம் வந்து போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தம் வந்து போடணும். இதில் தேவைப்பட்டால் லைட்டாக வந்து இது கூட நெய் வந்து சேர்த்துட்டு அந்த மாதிரி தம் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன். இது மேலே நம்ம பாத்திரத்தையும் தூக்கி வச்சாச்சு. இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், இதில் நம்ம தண்ணியே ஊற்றலை, நல்லா தண்ணி வந்து விட்டு வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி ட்ரையாக வந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்பப்போ திறந்து மிக்ஸ் பண்ணி மட்டும் விடணும். நம்ம மூடி வைக்கும்போது நல்லா தண்ணி வந்து விடும். நம்ம நல்லா வற்ற வைக்கணும். அந்த டயத்தில் மூடியை வந்து திறந்து வச்சுட்டு வைக்கும்போது சீக்கிரம் தண்ணி வந்து வற்றி வந்து வந்துடும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சிடலாம். எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இது கூட உப்பு இருக்குதுன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வருது. இப்போ நாம் இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் இதை நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது ஒன்றும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து வற்றி இருந்திருக்கு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சேர்த்து இப்போ நான் தட்டை மூடி வைக்காமல் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சுருந்தேன். இப்போ நல்லா வற்றி ட்ரையாக வந்து ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எறா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மீன் குழம்பு வந்து பண்ணணும், அதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ சோறு நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துடலாம். நம்ம கரண்டி வந்து உள்ளே விட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வந்து வரணும். அப்போனா நமக்கு சோறு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், சோறு நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சோண்டு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புளி வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து பூண்டையும் வெங்காயத்தையும் இடித்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வைக்கல. நம்ம இடித்து வச்சு செய்யும்போது அதோடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சாச்சு. பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு இன்றைக்கி கடலெண்ணெயும் கொஞ்சம் சன்ஃப்ளவர் எண்ணெயும் வந்து சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் வேணால் மட்டும் கடலெண்ணெயிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற பொருளையும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு வெந்தயம். மீன் குழம்புக்கு எப்பயுமே கடுகு வந்து சேர்க்காதீங்க, அது நல்லா இருக்காது. வெறும் சோம்பும் வெந்தயம் மட்டும் போட்டு செஞ்சால் தான் குழம்பு வந்து நல்லா வந்து இருக்கும். இப்போ வந்து ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் நிறையா பூண்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு சூட மீனால் கொஞ்சம் வாயு மாதிரி இருக்கும். அதனால் பூண்டு வந்து நிறையா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லா வந்து இருக்கும். கொஞ்சம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயமே இடித்து தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்கடையில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணணும். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும், கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ நான் இந்த சைஸில் 2 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். தக்காளி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன்.
இப்போ இது கூட 2 பூண்டு, 3 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இருந்தாலும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மீன் மசாலா வீட்டிலேயே அரைச்ச மசாலா தான். இதோடைய ரெசிபி வேணும்னா ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா நைஸாக வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். நம்ம வெங்காயம் பூண்டு வதங்க போட்டிருந்தோம், அதுவும் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூடவே மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு கொஞ்சம் மீன் குழம்பு காரமாக இருந்துச்சுன்னா சுள்ளுன்னு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் காரம் சாப்பிட மாட்டோம், ஆனால் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் காரம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் எண்ணெயிலேயே அதோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சோம். தக்காளி, மீன் மசாலா எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சோம். அதனால் இதோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கி விடணும். அதோடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம புளி வந்து ஊற போட்டு வச்சுருந்தா அதை வந்து கரைச்சி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துருந்தேன். அதையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சூட மீன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா குழம்பு வந்து கொஞ்சம் வற்றி வரட்டும். தேங்காய் பால் சாதத்துக்கு கொஞ்சம் குழம்பு கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வந்து கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம குழம்பு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறி வரும்போது குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக வந்து வரும். பாருங்கள், நமக்கு சூப்பராக மீன் குழம்பு, சூட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தேங்காய் பால் சாதம், எறா தொக்கு, அப்புறம் மீன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த காம்பினேஷனில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.